மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மழை பாதிப்பு குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கட்டுப்பாட்டு மையத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருவதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள அவசர கால கட்டுப்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய அந்த காட்சியை பார்த்து வருகிறோம். உடன் மேயர் பிரியா அவர்களும் இருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரிகார்த்திக். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். துணை முதலமைச்சர் கட்டுப்பாட்டு மையத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். என்னென்ன விஷயங்களை அவர் அங்கு ஆய்வு மேற்கொள்கிறார்? முழு விவரங்கள். வணக்கம். சென்னை மாநகரில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக இன்று காலை முதலே அதிக அளவில் கனமழை பெய்து வருகிறது. எனவே மாநகராட்சி சார்பில் மாநகராட்சி அலுவலகத்தில் கட்டுப்பாட்டு அறை ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டுப்பாட்டு அறையில் மரங்கள் விழுந்தாலோ தண்ணீர் அதிகமாக தேங்கியிருந்தாலோ பொதுமக்கள் நேரடியாக தொடர்பு கொண்டாலாம். அப்படி தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் மாநகராட்சி அதிகாரிகள் நேரடியாக அந்த இடத்திற்கே வந்து சரி செய்து தருவார்கள். எனவே மாநகராட்சியின் சார்பில் இந்த கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டு அதற்கான பணியும் நடைபெற்று வருகின்றன. அது மட்டுமல்லாமல் கட்டுப்பாட்டு அறையை பொறுத்தவரைக்கும் இயல்பாகவே சென்னையில் எந்தெந்த இடங்களில் அதிகமாக நீர் தேங்கும் தாழ்வான பகுதிகள் எவை, தாழ்வான வீடு அதாவது தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் எவ்வளவு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அந்த கட்டுப்பாட்டு அறையில் வைக்கப்பட்டுள்ளன. தண்ணீர் தேங்கும் பட்சத்தில் பொதுமக்களை அங்கிருந்து பாதுகாப்பாக கொண்டு போகும் முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே முகாம்களுக்கு கொண்டு செல்லவும் என பல்வேறு விஷயங்கள் இந்த கட்டுப்பாட்டு அறையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக தான் தற்போது துணை முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார். கட்டுப்பாட்டை வரையில் எத்தனை அழைப்புகள் வந்திருக்கின்றன, எத்தனை அழைப்புகள் உடனுக்குடையாக சரி செய்யப்பட்டுள்ளன என்பதை குறித்தெல்லாம் அதிகாரிகளிடம் கேட்டு வருகிறார். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக பல இடங்களில் அதாவது சென்னையில் பல இடங்களில் நீர் உறிஞ்சும் மோட்டார்களும் வைக்கப்பட்டிருக்கின்றன. இதுவரை சென்னையில் மட்டும் 1020 நீர் உறிஞ்சும் மோட்டார்கள் 200 வார்டுகளிலும் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே உடனுக்குடன் தண்ணீரை அகற்றும் பட்சத்தில் அதாவது ஒருவேளை மழைநீர் வடிகால் கால்வாய் சரியாக வேலை செய்யவில்லை என்றால் நீர் உறிஞ்சும் இயந்திரம் மூலமாக அதை எடுத்துச் செல்லவும் அவங்களுக்கு பணியமர்த்தவும் அங்கு கட்டுப்பாட்டு மையத்தில் ஒரு அதிகாரி செயல்படுவார். எனவே 24 மணி நேரம் இயங்கும் அந்த கட்டுப்பாட்டு அறையை தற்போது துணை முதலமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அது மட்டுமல்லாமல் இன்று காலை முதல் வந்த மொத்த அழைப்புகள், தீர்க்கப்பட்ட அழைப்புகள், ஏன் மீதம் இருக்கக்கூடிய தீர்க்கவில்லை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை துணை முதலமைச்சர்கள் நேரடியாக அதிகாரிகளும் கேட்டு வருகிறார். முடிந்தவரை உடனுக்குடன் சரி செய்து தர வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.